Okay, welcome back, friends. So, in this video, we'll discuss the concept of mesh analysis taking up a problem. So, previous video mesh analysis conceptual நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ மெஷ் அனாலிசிஸ் கான்செப்ட் தெரியாதவங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். இதில் மெஷ் அனாலிசிஸ் வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணோம். ஸோ வில் டேக் அப் டூ ப்ராப்ளம்ஸ். ஒன்று வந்து ஒரு பேசிக்கான ஒரு டூ லூப் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அந்த ப்ரீவியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ண ஜென்ரலைஸ்டு ஒரு சர்க்யூட் எடுத்து டிஸ்கஸ் பண்ணப்போ நம்ம பேசிக்காக ஒரு சோர்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம். ஸோ இதில் ரெண்டு லூப் டூ சோர்ஸஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வில் டேக் அப் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ இது அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்த ஒன் ஆஃப் த கொஷின். ஓகே, ஸோ யூனிவர்சிட்டி கொஷின். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வில் டிஸ்கஸ் தி டூ லூப் ப்ராப்ளம். சரி, ஸோ அக்கார்டிங் டு மெஷ் அனாலிசிஸ் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்துருக்கோம் வீடியோலேயே. ஸோ இங்கே டைரெக்டாக ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணுறோம், ப்ராப்ளம் சொல்யூஷன் வந்து நம்ம டைரெக்டாக வில் ப்ரொசீட் வித். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, ஸோ the first step in mesh analysis to mark the loop currents. ஸோ லூப் கரண்ட்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ தேர் ஆர் டூ லூப்ஸ். ஸோ I1 அண்ட் இங்கே வந்து நம்ம லூப் கரண்ட்டை மார்க் பண்ணுறது கிளாக் வைஸில் போகலாமா இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், யூஸ்வலி கரண்ட் வந்து சோர்ஸ்லேருந்து வெளியே வர வந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்போ இந்த செகண்ட் லூப்பில் வந்து நம்ம இஃப் வி டேக் தி ஆன்டி கிளாக் வைஸ் ஆர் கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் கன்வென்ஷன், ஓகேவா, ஸோ டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் நம்ம லூப் கரண்ட் இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்படி எடுக்கிறதுனால என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 20 வோல்ட் சோர்ஸை வந்து நம்ம பாசிட்டிவ்னு எழுதுவோம். ஸோ லூப் டூ ஈக்குவேஷன் எழுதுறப்போ இந்த 20 வோல்ட் சோர்ஸோட இந்த வேல்யூவை பாசிட்டிவ்னு எழுதலாம். ஆனால் இதே வந்து நம்ம இதே கிளாக் வைஸில் எடுத்தோம் அப்படின்னா -20ன்னு எழுதுப்போம். ஸோ மற்றபடி வேறு எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர்ஸ் I1 I2வில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் சைன்ஸ் மட்டும், அந்த சைன் சேஞ்சஸ் மட்டும் நம்ம வி கேன் சி ஆர் வி கேன் என்கவுண்டர். ஓகே, ஸோ நம்ம இந்த லூப் கரண்ட்ஸை மாற்றி போகிறதுனால வரக்கூடியது அதுதான். ஓகேவா, ஸோ மற்றபடி வந்து நம்மளுக்கு மேக்னிடியூட் வைஸ் அந்த நியூமரிக்கல் டேட்டா மாறப்போகிறதில்ல, ஒன்லி த ப்ளஸ் அண்ட் மைனஸ் சைன்ஸ். ஓகே, ஸோ அதாவது கரண்டோட டைரக்ஷன் வந்து நம்மளோட சொல்யூஷனில் அது வரும், மாறி வரும், அவ்வளோதான். சரியா, பட் ஆனால் யூஸ்வலாக நம்ம ப்ரிஃபரபிளி எப்படி எடுக்கிறோம்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் அவங்க சொல்லியிருந்த மாதிரி கரண்ட் வந்து இந்த சோர்ஸ், அதாவது சோர்ஸோட பாசிட்டிவ் பொலாரிட்டிலேருந்து வெளில வர மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அப்போ இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் ரைஸ். ஓகே, ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் சோர்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் டு mark the mesh currents. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், மெஷ் அண்ட் லூப் ரிலேட்டிவாக யூஸ் பண்ணுவோம். ஒரு சில இடத்துல லூப்புன்னு சொல்லுவோம், ஒரு சில இடத்துல மெஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே, ஸோ நம்ம மெஷ் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணுறோம், ஸோ அதை புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ second step. What is the second step is that after marking the mesh currents, we need to write, okay, the KVL equations. So we need to write the KVL equations. Okay, or we need to apply, okay, apply KVL in the meshes. ஓகேவா, ஸோ KVL நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ KVL அப்ளை பண்ணுறதுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் லூப் எடுத்துக்கலாம். ஸோ டேக்கிங் லூப் 1 ஆர் அப்ளைங் KVL in loop 1. okay, see I have written your loop and here நான் mesh, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், mesh and loop நம்ம ரிலேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் எக்ஸாக்டாக லூப் அண்ட் மெஷ்ஷோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ அண்ட் ஆப்வியஸ்லி மெஷ் இஸ் த லூப். ஓகே, ஸோ மெஷ்ன்றதும் ஒரு லூப்பு தான். சரியா, ஸோ அதனால் நம்ம இங்கே எழுதுகிறப்போ ரிலேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ லூப் 1, ஸோ லூப் 1 எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ லூப் 1 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ லூப் 1ல் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ லூப் 1ல் வந்து what do we have? Okay, I'll draw the circuit separately and I'll explain. So first loop 1 மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா it has a source, ஒரு ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டர். ஸோ திஸ் இஸ் லூப் 1. சரியா, ஸோ அப்போ இந்த லூப் 1ல் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா, ஒரு 10 வோல்ட் சோர்ஸ், 10 ohm ரெசிஸ்டர் அண்ட் another 40 ohm ரெசிஸ்டர். ஓகே, அந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இங்கே மார்க் பண்ணது வந்து கிளாக் வைஸில் போட்டோம், அண்ட் திஸ் இஸ் I1. சரியா, அண்ட் இதை மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ இது காமன் பிரான்ச் 40 ohmன்றது. அப்போ தேர் இஸ் ஆல்சோ another current that is going. ஓகே, ஸோ I2ன்ற கரண்ட்டும் வந்து இட் இஸ் கோயிங். இது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து, சாரி, இதுவும் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இட் இஸ் கோயிங்.
அப்போ both the currents are in the downward direction. ஓகே, ஸோ அப்போ ரெண்டு கரண்ட்டுமே நம்மளுக்கு டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் எழுதுறப்போ நம்ம அதை எப்படி எழுதலான்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, ஃபர்ஸ்ட் லூப் எழுதியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லூப் நீங்கள் இப்படி தனியாக லூப் எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை. பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஐ ஹவ் ட்ரான் த லூப் செப்பரேட்லி. ஓகே, இட் இஸ் பெட்டர் நீங்கள் இப்படி தனியாக எடுத்தும் எழுதலாம். பட் ஆனால் இது உங்களுக்கு ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி இருக்கும். பிகாஸ் நீங்கள் யூ வில் பி ஃபெமிலியரைஸ்டு. இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுறப்போ, எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்போ யூ வில் பி ஃபெமிலியர் வித் ரைட்டிங் த ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ ஈக்குவேஷன்ஸ் எழுதுறதுல நீங்கள் ரொம்பவே ஃபெமிலியராக இருப்பீங்க, வெல் ட்ரெயின்டாக இருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி தனியாக நீங்கள் எடுத்து ப்ரொசீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இங்கே எழுதுறதுக்காக நான் ப்ரொசீட் பண்ணுறேன். ஓகே, எழுதுறதுக்காக நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் தனியாக வரைஞ்சி காட்டியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம கான்செப்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ சோர்ஸஸ் ஈக்குவல் டு ட்ராப்ஸ் நம்ம எழுதுவோம். ஸோ எத்தனை சோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சோர்ஸ் இருக்குது, அண்ட் இட் இஸ் ஆஃப் த வேல்யூ 10 வோல்ட். ஸோ 10 இஸ் ஈக்குவல் டு த ட்ராப்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டர் அக்ராஸ் இருக்கக்கூடிய ட்ராப் என்ன, the current into the resistance I1 into 10. So 10 I1 plus second drop. Second drop ன்றது இங்க என்ன, ஒரு 40 ohm resistor இருக்கு. So 40 into the current through this branch. So இந்த branchல என்ன current போகும்ன்றது, okay, so branch current is going to depend on the mesh currents. Okay, so previously நான் சொல்லியிருந்தேன். So branch current and mesh current வந்து நம்ம ப்ரீவியஸாக நான் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. branch current, mesh current அப்படின்றத இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி முடிக்கிறப்போ நம்ம இந்த branch current, mesh currents பற்றி இன்னும் ஃபர்தராக நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த 40 ohm வழியாக போகிற அந்த கரண்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு டிபெண்ட் ஆன் போத் தீஸ் கரண்ட்ஸ். I1யும் டிபெண்ட் பண்ண போகுது, அப்புறம் இந்த லூப்பில் இருக்கக்கூடிய I2வையும் டிபெண்ட் பண்ண போகுது. சரியா? ஸோ லுக் அட் த டைரக்ஷன் ஆஃப், ஓகே, திஸ் கரண்ட். ஓகேவா? ஸோ ரெண்டுமே இந்த I1ம் சரி I2வும் சரி, இந்த ரெண்டு லூப் கரண்ட்ஸும் தேர் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போது இந்த 40 ohm வழியாக போக போகிற கரண்ட் வந்து இட் இஸ் கோயிங் டு பி த சம் ஆஃப் I1 plus I2. ஓகே, ரெண்டு கரண்ட்ஸும் ஆப்போசிட்டில் இருந்தால் I1 minus I2 போடுவோம். சரியா? இங்கே வந்து ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால we'll be writing it as 40 into I1 plus I2 because both the currents are in the same direction. ஓகேவா? ஸோ I1 plus I2. So the rewriting the equation, okay, so simplifying the equation, 10 is equal to I1 coefficients. Okay, so I1 I2ன்ற மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ I1ஓட கோஎஃபிஷியன்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 10 I1, இங்கே ஒரு 40 I1. ஸோ டோட்டலி 50 I1 இருக்குது. ஸோ 50 I1. நெக்ஸ்ட் I2 பார்த்தீங்கன்னா இட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ 40 I2. ஸோ we have got the first equation. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, செகண்ட் லூப் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஓவர். ஸோ வில் டேக் த செகண்ட் லூப். ஸோ அப்ளைங் KVL in loop 2. ஓகேவா? ஸோ லூப் 2ல வந்து நம்ம KVL அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லூப் 2ல KVL அப்ளை பண்ணுறப்போ அகெயின், ஓகே, ஸோ ஐ வில் ட்ரா த சர்க்யூட் செப்பரேட்லி for the explanation purpose. Okay, so this is the loop. ஸோ என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இங்கே இருக்குன்றதை நம்ம இங்கே எழுதிப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லூப்லேயும் ஒரு 20 வோல்ட் சோர்ஸ் இருக்குது, அண்ட் இங்கே ஒரு 20 ohm ரெசிஸ்டர், அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு 40 ohm ரெசிஸ்டர். ஓகே, ஸோ இந்த லூப் கரண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். இது நம்ம தான் மார்க் பண்ணுவோம். சம்டைம்ஸ் கொஷின் பேப்பர்லேயே வந்து கொடுத்துருவாங்க. அப்போ அந்த கன்வென்ஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இது மாதிரி கிளாக் வைஸில் இருக்குது, அதாவது சோர்ஸ்லேருந்து கரண்ட் வெளில வருதுன்னா அந்த சோர்ஸை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. இல்லை டைரக்ஷனே மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது சோர்ஸ்குள்ளே கரண்ட் என்ட்ரு ஆகாத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம் அந்த சோர்ஸை. ஓகே, ஸோ அண்ட் இந்த சைடில் ஒரு கரண்ட் போகும். ஸோ I1 கரண்ட், அதையும் மார்க் பண்ணிக்கலாம். So I1 current will mark. So I1 current எப்படி போகுதுன்னா it is in the downward direction. So இப்படி தான் வருது. So I1 is also flowing in the downward direction. Okay, so இப்போ இதுக்கு equations எழுதிக்கலாம். Okay, so applying KVL in loop 2. Okay, so we have a source, and the sourceல இருந்து current வெளியே வருது. So அப்போ இது ஒரு பாசிட்டிவ் சோர்ஸாக எடுத்துக்கலாம். So source is equal to drop. So source எழுதிக்கலாம். ட்ராப்ஸ் என்ன இருக்குது, 20 ohm ரெசிஸ்டர் அக்ராஸ் ஒரு ட்ராப் இருக்கும். ஸோ இந்த 20 ohm இன்டூ த கரண்ட் I2. ஸோ 20 I2. அதுக்கப்புறம் இந்த 40 ohm அக்ராஸ் இருக்கிற ட்ராப் வந்து எழுதிக்கலாம். ஸோ 40 ohm அக்ராஸ் இருக்கக்கூடிய ட்ராப் வந்து 40 இன்டூ த கரண்ட் த்ரூ திஸ்
40 ohm resistor. ஸோ மேலே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ப்ரீவியஸ் லூப்பில் ஸோ both these currents are in the same direction. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா I1 plus I2. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 2 வந்து 20 is equal to I1 I2 கோஎஃபிஷியன்ட்ஸ் பிரித்து எழுதிக்கலாம். ஸோ I1 வந்து இங்கே 40 இருக்குது. ஸோ 40 I1 ப்ளஸ் I2 பார்த்தோன்னா இங்கே ஒரு 20 இங்கே ஒரு 40. ஸோ டோட்டலி 60 I2. Now this is equation 2. So we have equation 1 and equation 2. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ we need to solve this. ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் வேணாலும் ஒரு 2 loop equation. ஸோ 2 equations 2 variables தான் இருக்கிறதுனால நமக்கு it is not a problem. Okay, so first step வந்து mark the mesh current. Second வந்து write the KVL equations. Okay, so applying KVL. so third வந்து அப்படின்னு சொன்னா third point வந்து solve the equations. Solve the n equations for n variables. Okay va? Solve the n equations for the n variables. So நம்ம ப்ராப்ளம்ல 2 variables, 2 unknowns, that is I1 and I2. ஸோ அப்போ ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வில் கெட் தி unknown quantities, that is I1 and I2. that is what we work out. Okay, that is what we are doing this complete analysis. Okay, so I1 I2 கண்டுபிடிக்க தான் we are working. ஓகேவா? ஸோ யூசிங் திஸ் மெஷ் அனாலிசிஸ், யூசிங் திஸ் KVL ஈக்குவேஷன்ஸ். சரி, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூ கேன் யூஸ் சப்ஸ்டியூஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட். ஓகே, ஸோ 2 ஈக்குவேஷன்ஸ்னால உனக்கு சப்ஸ்டியூஷன் எலிமினேஷனே பெட்டர் போகலாம். அப்படிலாம் கிரேமர்ஸும் நீங்கள் போகலாம். ஸோ ப்ரீவியஸ் இதில் வந்து நான் உங்களுக்கு கிரேமர்ஸும் சொல்லியிருந்தேன். சரியா? ஸோ எந்த மெத்தடும் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ கிரேமர்ஸ்லேயே நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். பிகாஸ் 3 லூப் போடுறப்போ நம்ம இட் இஸ் பெட்டர். கண்டிப்பாக 99.99% ஆர் 100% நம்ம கிரேமர்ஸ் போகிறது இட் இஸ் பெட்டர். ஸோ அப்போ கிரேமர்ஸ் ரூல் போகிறதுனால ஸோ கிரேமர்ஸே நம்ம இங்கே இந்த ப்ராப்ளமுக்கும் கிரேமர்ஸை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு கிரேமர்ஸ் ரூல் போகிறதுக்கு முன்னாடி we need to put these 2 equations in matrix form. ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இதை நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைட், ஓகே, ஸோ 10 அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 20. ஸோ ரெண்டு லூப்லேயும் சோர்ஸஸ் இருந்ததுனால நம்மளுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் காலம் மேட்ரிக்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸில் டேர்ம்ஸ் இருக்குது. இல்லைனா இங்கே 0 வரும். எந்த லூப்பில் சோர்ஸ் இல்லையோ அங்கே 0 வரும். சரி, அடுத்தது வந்து இந்த I1 I2ஓட கோஎஃபிஷியன்ஸை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் I1 கோஎஃபிஷியன்ட் இஸ் 50. செகண்ட் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் செகண்ட் கோஎஃபிஷியன்ட் இஸ் 40, that is I2's coefficient. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் I1 coefficient is 40 and I2ஓட coefficient 60. Okay, so the quantities, unknown quantities are I1 and I2. சரி, ஸோ எழுதியாச்சு. ஸோ மேட்ரிக்ஸில் எழுதியாச்சு. ஸோ once we have written the matrix, we need to proceed with solving the delta. Okay, ஸோ delta 1, delta 2 இதுதான் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ டெல்டா என்ன அப்படின்னா, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸோட ஓகே டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ டெல்டான்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ். ஸோ 50, 40, 40 and 60. ஸோ இதோட டிட்டர்மினன்ட், ஸோ டிட்டர்மினன்ட் இப்படி போடலாம். ஸோ டிட்டர்மினன்ட் இஸ் கோயிங் டு பி ஓகே 2 cross 2 ஈஸியாக தான் இருக்க போகுது. ஸோ 50 into 60 minus 40 into 40. Okay, so about 50 into 60 is going to be 50 into 60 is going to be 5 into 6 is 30. So you will be getting 3000. So 50 into 60 is 3000 minus 40 into 40 is going to be 1600. So the determinant value is 3000 minus 1600, that is going to be 1400. So delta கண்டுபிடிச்சாச்சு. Next delta 1. So delta 1 is nothing but இந்த left hand side இருக்கிற இந்த constant term or இந்த column matrix first column replace பண்ணோம். இந்த first column 10 20 replace பண்ணிட்டோம். அதாவது இந்த 50 40 இருக்கிற இடத்துல நம்ம 10 20 replace பண்ணிட்டோம். மீதி இருக்கிற terms as it is எழுதணும். So 3 cross 3 இருந்தா மீதி இருக்கிற second column third column as it is அப்படி எழுதணும். So மீதி இருக்கிற terms 40 and 60. So 40 and 60. So இதோட determinant. So 10 into 60 minus 40 into 20.
So 10 into 60 is 600 minus 40 into 2 is 800. So இங்கே பார்த்தோம்னா 600 minus 800, that is going to be minus 200. சரி, so delta 1 is over. Next delta 2. So delta 2ல என்ன பண்ணுவோம், செகண்ட் காலம்ல ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் காலம் மேட்ரிக்ஸை செகண்ட் காலம்ல ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் காலம்ல இங்கே ப்ரீவியஸ் டெல்டா 1ல பண்ண மாதிரி இங்கே செகண்ட் காலம்ல பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் டேர்ம்ஸ் ஆஸ் இட் இஸ் அப்படி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் டேர்ம்ஸ் ஆர் 50 and 40. ஸோ 50 and 40. ஸோ இங்கே 10 and 20 இருக்குது. ஸோ 10 and 20யை இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். So இதோட determinant is 50 into 20 minus 40 into 10. So let me move this page up. Okay, so 40 into 10. So this will give me 50 into 20 is 1000 minus 40 into 10 is 400. So this will give us a 600. So we have solved for delta 1, delta 2. So இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா currents கண்டுபிடிச்ச மாதிரி, because I1 is equal to delta 1 by delta. So what is delta 1? So delta 1 is equal to minus 200 divided by delta. Delta is 1400. Okay, so 200 by 1400 எவ்வளோ வருதுன்னா 200 by 1400 is 0.142. So இங்கே minus 0.142 amps. Okay, so unit மறக்கக்கூடாது. So I1 is over. Next I2 போடலாம். So I2 is equal to delta 2 by delta. So what is delta 2? Delta 2 is equal to 600 and delta is 1400. So 600 by 400 is, sorry, 1400 is 0.428. 0.428 ampere. Okay, so we have solved for the two currents. So from this, okay, so நம்மளுக்கு தேவை mesh current solve பண்ண சொல்லிட்டாங்க. So நம்ம we have solved for the mesh currents, but what do we get from this? So I1 வந்து is equal to minus 0.142 amps. Okay வா, minus 0.142 amps. சரியா, I2 is equal to 0.428 amps. Okay, so I1 and I2. So நம்மளோட சர்க்கியூட்ல வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டர், so this was a circuit. So ரெசிஸ்டர் சோர்ஸ் வேல்யூலாம் விட்டுருங்க. ஓகேவா, இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம இன்ஃபரன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ I1 வந்து நம்ம ஆக்சுவலி we marked it like this and I2 we marked it like this. I2 இப்படி மார்க் பண்ணி நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வந்துச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். பட் I1 நம்ம இப்படி மார்க் பண்ணி we have got a negative value. So it means that actually the current is flowing in the opposite direction. சரியா, ஸோ இப்போ இதுலேருந்து என்ன இன்ஃபரன்ஸ் சொல்கிறாங்கன்னா, the current is actually flowing in the opposite direction. ஸோ அதாவது இப்போ இந்த சோர்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் கிளாக் வைஸ்ன்னு போட்டது ஆக்சுவலி கிளாக் வைஸில் போகல, இட் இஸ் ஆக்சுவலி ஃப்ளோயிங் தி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ அப்போ நம்ம இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போட்ட இந்த I1 minus 0.142 போடலாம். ஓகேவா, ஸோ இதை நம்ம அழிச்சிட்டு மாத்திரம்னு இல்லை, பட் ஜஸ்ட் இது மைனஸ் ஏன் வந்துச்சு, இந்த மைனஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஐ டெல் யூ. ஸோ அப்போ நான் இந்த டைரக்ஷனில் இப்படி போட்டோன்னா, அப்போ இஃப் வி புட் த கரண்ட் டைரக்ஷன் லைக் திஸ், ஓகே, ஸோ அப்போ நம்ம டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா, அப்போ தென் we can write this I1 to be, okay, positive 0.142. ஓகேவா, ப்ளஸ் வேல்யூ நம்ம இங்கே போடலாம். ஓகே, ஸோ ஃப்ரம் த சொல்யூஷன் நம்மளுக்கு வந்து மெஷ் அனாலிசிஸ் சால்வ் பண்ணி முடிக்கிறப்போ நம்மளுக்கு I1 and I2 இப்படி மைனஸில் வருது அப்படின்னு சொன்னால், ஓகே, ஸோ நம்ம சர்க்கியூட்டில் போய்ட்டு எதுவும் சேஞ்ச் எல்லாம் பண்ண தேவையில்லை. ஓகே, பட் த இன்ஃபரன்சஸ் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம யூஸ் பண்ண கன்வென்ஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஓகே, ஸோ மெஷ் அனாலிசிஸ் ப்ராப்ளம் ஒரு டூ லூப் ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம். நம்ம வில் டிஸ்கஸ் ஒரு 3 loop problem next.